ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் வேல்யூ கார்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2 வண்டி வந்திருக்கு. பாருங்கள், ஒரு ஆட்டோமேட்டிக் கியரில் பார்த்திங்கன்னா ஒரு ஹோண்டா அக்கார்டு, நல்ல ஒரு ஃபென்டாஸ்டிக்கான நல்ல ஒரு ப்ரீமியம் டைப் காரு. அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு கார் பார்த்திங்கன்னா ஹுண்டாயில் கெட்ஸு. ஸோ நல்ல ஃபேமிலி யூஸுக்கு ஒரு சூப்பரான வண்டிங்க, ஒரு நல்ல சூப்பர் வண்டி. ஸோ அது இல்லாமல் நம்மக்கிட்ட என்னென்ன வண்டி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹோண்டா அக்கார்டு நம்ம இப்போ ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்க வண்டி பாருங்கள், ஹோண்டா அக்கார்டு. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியம் டைப் காரு, ஆட்டோமேட்டிக் கியர், ஏசி, ஏர் பேக். நம்மள்ட்ட ஏற்கனவே பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. 2008 மாடல் ஒன்று வந்திருந்தது. இது 2007 மாடலு. 2008 மாடல் சோல்ட் அவுட் ஆகிடுச்சிங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் கியர்லேயே பார்த்திங்கன்னா இப்போ இந்த வாரத்துக்கு வந்திருக்க வண்டி. ஸோ இந்த வண்டியோட அவுட்லுக் பாருங்கள். ஸோ இது மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 3-4 வண்டி ஏற்கனவே கொடுத்துருக்குறோம். ஸோ நல்ல ப்ரைஸுக்கு ஒரு 230, 240 இந்த ரேஞ்சு. இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 265 சொல்கிறாங்க. ஸோ நேரில் வந்திங்கன்னா நெகோசியேட் ப்ரைஸ் தான். வண்டி பார்த்திங்கன்னா கப்பல் மாதிரி இருக்குங்க வண்டி. நம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபேன்சி நம்பரு 1919, நல்ல ஃபேன்சி நம்பரு. ஒரு அடியோ டென்ட்டோ எதுவுமே இல்லை. வண்டியை பொறுத்தளவு நல்லா கிளியராக இருக்குது. டயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60-70% இருக்குது. எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அலாய்ஸ் வீல் போட்டிருக்காங்க. ஸோ பேக் சைடு பாருங்கள். வண்டி பார்த்திங்கன்னா பாடி லைன் ரொம்ப தெளிவாகவே இருக்கும். இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்துட்ருக்கோம். ஸோ வண்டி ரொம்ப ஜென்யூனாக இருக்குங்க. வண்டியோட இன்டீரியர் இப்போ பார்த்துடலாம். இன்டீரியர் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எப்படி என்ன மாதிரி இருக்குது பாருங்கள். ஏசி நல்லா சில்னஸ் இருக்குங்க. லெதர் சீட்ஸு, உள்ள லைட் செட்டிங்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கியர் இது. ஸோ நல்ல கம்ஃபர்ட்டாக நல்லா ஒரு 5 பேர் உட்காந்து போகிறதுக்கான சூப்பர் வண்டி. 4 பவர் விண்டோஸ் வந்துடும். ஸோ பவர் ஸ்டீரிங், இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம், ஏசி, ஆட்டோமேட்டிக் கியர், லெதர் சீட்ஸு, பேக் சைட் சீட் பாருங்கள். ஸோ நல்ல ஒரு ப்ரீமியம் டைப் காருங்க இது. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2,65,000 சொல்கிறாங்க. நெகோசியேட் ப்ரைஸு, ரீசனபுளாக பேசி வாங்கிக்கலாம். ஆட்டோமேட்டிக் கியரு. ஸோ 2007 எஃப்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 27 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹுண்டாய் கெட்ஸு. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2005 மாடலு, லோ பட்ஜெட்டில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃப்சி 27 வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் போட்டு போட்டுக்கிற மாதிரி பெட்ரோல் வண்டி. உங்களுக்கு பார்த்திங்கன்னா மைலேஜும் நல்ல மைலேஜ் கொடுக்கும். அந்த வண்டியோட அவுட்லுக்கும் பாருங்கள். வண்டி இன்னும் ஒரு வாட்டர் வாஷ் கூட பண்ணலங்க. வண்டி வந்ததுமே அப்படியே காமிச்சிட்ருக்கேன் நான். இது பேக் சைடு. நல்ல ஒரு ஃபேமிலி யூஸுக்கு சூப்பர் வண்டிங்க இது. பாடி லைன் பாருங்கள். பெரிய ஆடியோ டென்ட்டோ எதுவும் இல்லை. ஸோ இந்த வண்டியில் ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் கூட வருது. கொஞ்சம் கழட்டியிருக்காங்க அதை ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ அந்த வண்டியோட இன்டீரியர் காமிச்சிட்றேன். 4 பவர் விண்டோ வந்துடுங்க. பவர் ஸ்டேரிங் வந்துடும். ஸோ இதில் ஒரு இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் இருக்குது. கழட்டியிருக்காங்க, மாட்டி கொடுத்துருவோம். லெதர் சீட்ஸு. ஸோ லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான வண்டிங்க பாருங்கள். சீட் கவர்ஸ்லாம் பாருங்கள், நல்லாயிருக்கும். இதில் ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் வருது. அது நாங்கள் மாட்டி கொடுத்துருவோம். இந்த வண்டியோட காஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 27 வரைக்கும் பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. 1,25,000 சொல்கிறாங்க. ஸோ நெகோஷியேட் ப்ரைஸ் தான். நேரில் வாங்க. ஃபேமிலி யூஸுக்கு ஒரு நல்ல ஒரு பெட்டரான வண்டி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்மள்ட்ட என்னென்ன வண்டி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த அப்டேட்டில். மாருதி சுசுகி SX4. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2009 மாடல் இது. ஸோ பெயிண்டிங் பார்த்திங்கன்னா டச்சப் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. நல்லா நீட்னஸாக இருக்குது. ஒரு ஆடியோ டென்ட்டோ எதுவும் இல்லை. வண்டி ஏசி நல்ல சில்னஸ் இருக்குது. ஒரே சிங்கிள் ஓனர் வண்டி இது. வண்டி பார்த்திங்கன்னா ஒரே சிங்கிள் ஓனர் வண்டி. உங்களுக்கு எஃப்சி பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு, போடுற மாதிரி இருக்கும். இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. வெறும் 5,000 செலவு பண்ணிங்கன்னா எஃப்சி போட்டுக்கலாம். ஒரே சிங்கிள் ஓனர் வண்டி. அது போடுறதா இருந்தாலும் நம்ம போட்டு கொடுத்துக்கலாம். வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,75,000 சொல்கிறாங்க. ஸோ டயர் பாயிண்டில் ஒரு 50% இருக்குது. ஹுண்டாயில் சொனாட்டா 2007 மாடல். எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டு 29 வரைக்கும் பார்த்திங்கன்னா எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. ஏசி இருக்குது. பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, லெதர் சீட்ஸ், 2 ஏர் பேக் எல்லாமே வந்துடுது. வண்டி 1,65,000 வருதுங்க. ஹுண்டாயில் பார்த்திங்கன்னா i10 2008 மாடல். 28 வரைக்கும் உங்களுக்கு பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,65,000 வருது. பியூர் பெட்ரோல் வண்டிங்க. 3 வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. 1,65,000 வருது. ஜென் எஸ்டிலோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2008 மாடல். எஃப்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸும் போட்டு கொடுத்து பார்த்திங்கன்னா 1,25,000 கேட்குறாங்க. இருக்கிற கண்டிஷன் எடுத்துக்கிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் 1,10,000 எடுத்துக்கலாம். நல்ல ப்ரைஸுங்க இது. ஹோண்டா சிட்டி 2006 மாடல். எஃப்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 26 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. ஸோ வண்டி பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது.
பெட்ரோல் வண்டிங்க, பியூர் பெட்ரோல் வண்டி. வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,10,000 வருது. அலாய்ஸ் வீல்லாம் போட்டிருக்காங்க. ஃபோர்ட் ஃபியஸ்டாவில் பெட்ரோல் வண்டிங்க. இந்த வண்டி கொஞ்சம் பெயிண்டிங் டச்சப் ஒரு வேலை இருந்தது, பேனட்டில் பண்ணிட்டாங்க. வண்டி இப்போ வந்து கிளியராக இருக்குது. மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால உங்களுக்கு வந்து இதாக இருக்குது. வண்டி பார்த்திங்கன்னா 1,10,000 பெட்ரோலு, ஏசி முதற்கொண்டு எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குதுங்க. வண்டி பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இன்னும் செட்டில்மெண்ட் ஆகலைங்க. Hyundai i10 2009 மாடல். எஃப்சி இன்சூரன்ஸ் நம்ம போட்டு கொடுத்தோம்னா நீங்கள் 1,35,000 கொடுத்தீங்கன்னா வச்சுங்க. ஸோ இருக்கிற அஸ்யூஷுவல் கண்டிஷன் எடுத்துக்கிறாச்சுன்னா 1,10,000 ரூபாய்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம். எதுக்கு 1,35,000 கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசி லைன்லாம் கொஞ்சம் செக் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ அதெல்லாம் பண்ணி கொடுக்கணும். இல்லை நீங்கள் இருக்கிற கண்டிஷன் நம்ம எடுத்துக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா 1,10,000 ரூபாய்க்கு எடுத்துக்கலாம். அந்த வண்டியை 2009 மாடல் பியூர் பெட்ரோல் வண்டிங்க. செவர்லெட் ஸ்பார்க்கு ஒரே ஓனர் வண்டி, 2010. எஃப்சி இன்சூரன்ஸ் போடாமல், அதாவது போட்டு கொடுத்தா 1,35,000 வருதுங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சோல்ட் அவுட் ஆன வண்டி எல்லாருக்கும் தெரியும், இருக்கும், பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இருக்கிற கண்டிஷன் அஸ்யூஷுவல் இருக்கிற கண்டிஷன் நீங்கள் எடுத்துக்கிறதா இருந்துச்சுன்னா 1,10,000 எடுத்துக்கலாம். ஒரே ஓனர் வண்டிங்க, எல்பிஜி அண்ட் பெட்ரோல். ஹுண்டாயில் அசென்ட் 2008 மாடல், 28 வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்குது. பியூர் பெட்ரோல் வண்டி, ஏசி முதற்கொண்டு ஒர்க்கிங்கில் இருக்குதுங்க. ஸோ இந்த வண்டியோட காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,10,000 ஃபிக்ஸட் ப்ரைஸுங்க. இதெல்லாம் ஃபியஸ்டாவில் வந்து பார்த்திங்கன்னா டீசல் 2006, இது 26 வரைக்கும் உங்களுக்கு பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,10,000 வருதுங்க. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டாட்டா மான்சா 2011 மாடலு. வண்டி பார்த்திங்கன்னா டயர்லாம் வந்து உங்களுக்கு 70-80% இருக்குது. ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே டோட்டல் கரண்ட்டு. குவார்ட்டர் ஜெட் என்ஜின் வந்துடும். டீசல் நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டிங்க. ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாங்க 1,69,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். 2011 மாடல் டீசல் வண்டி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க இந்த அப்டேட்டில் நம்மள்ட்ட என்னென்ன வண்டி இருக்குது அப்படின்றத நம்ம காமிச்சோம். இந்த சேனலில் மொதல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.